எல்லோருக்கும் வணக்கம். வாரத்தின் முதல் நாளே பங்குச்சந்தையில் ஒரு மிகப்பெரிய சரிவு தான். இன்றைக்கி ஒரு 360 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,820 க்ளோஸ் வச்சுருக்கு. காலையில் மார்க்கெட் ஓப்பனே ஒரு 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுனில் தான் ஓப்பன். அதாவது 24,000 கீழே தான் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. திரும்ப அந்த 24,000 மேலே போக முடியல. டேலோ 23,800 வரைக்கும் வந்துட்டு க்ளோசிங் 23,820 க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதனால்? திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா போர் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ரூபி வீக் ஆகிட்டுருக்கு, டாலர் ஏறிட்டுருக்கு, குருடாயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் விலை ஏறிட்டே இருக்குது. இதெல்லாம் போக இந்திய பிரதமர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. சிக்கன நடவடிக்கையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆபரண தங்கம்லாம் வாங்குறது கம்மி பண்ணிக்கோங்க. வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கேஸு, ஆயில் இதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். போக்குவரத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு பேட்ரி கார்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்போ திரும்ப பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை தட்டுப்பாடுலாம் வருமா? அதனால தான் இந்த முன்கூட்டியே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணங்கள் தோன்றவும் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி மார்க்கெட் இன்றைக்கி நல்லாவே டவுன் ஆகிருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா திரும்ப ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,800 ரேஞ்ச் வரைக்கும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஒரு 24,400 வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ரிமைனிங் தேர்ட் டைமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டம் லெவலில் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த பாட்டம் லெவலில் க்ளோஸ் வச்சது நாளைக்கும் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் தான் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். அப்படி நாளைய மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 23,800 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,700 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,600 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ அதேமாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,920 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 24,000 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 24,080 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரிக்கான இன்ட்ராடே பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் இது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய 1 hour சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்தாலும் நல்லா க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப லோவாக உடச்சி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இந்த 23,800 ரேஞ்சிலிருந்து சப்போர்ட் எடுத்து போன மார்க்கெட் திரும்ப நாளைக்கும் சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா 23,800 கீழே மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. 23,800 கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம திரும்ப அடுத்தது நம்ம பார்த்திங்க அப்படின்னா 23,500, 23,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் மேபி இருக்குது. அப்படி 23,800 உடைக்கல திரும்ப மார்க்கெட் பார்த்திங்க அதாவது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் இந்த லெவலுக்கு கீழே சடனாக ஒரு கேப் டவுன் காய்ச்சி இங்கேருந்து மார்க்கெட் மேலே வரும் பட்சத்தில் திரும்ப இந்த 23,800க்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா பையிங் கன்சிடர் பண்ணலாம். அப்படி மேலேயே இருக்கிற மார்க்கெட் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 24,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி நல்ல இந்த 24,000 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா திரும்ப 24,120 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த டவுன் சைடு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. 23,420 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த இடம் ஒரு சப்போர்ட் 23,600 650 உடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப இந்த இடம் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 23,800 தான் ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட்ஸ். இது கீழே உடச்சி கீழே இருக்குன்னா நம்ம பையிங்கை அவாய்ட் பண்ணலாம். இதை கீழே உடைக்காமல் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம பையை கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். ஏன்னா நாளைக்கான எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி ஒன்று 23,500 இல்லை 24,000 நியரஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேபி இந்த 23,500 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.